Welcome all. In today's session, we are going to see exercise problems from accounts from incomplete records. Exercise number 8. Raju does not keep proper books of accounts. Following details are taken from his records. Particulars 1/1/2018 and 31/12/2018. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரே ஒரு அமௌண்ட் காலம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ரெண்டு அமௌண்ட் காலம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1/1/2018 கேஷ் அட் பேங்க் எவ்வளவு, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளவு, டெட்டாஸ் எவ்வளவு, சண்டே கிரெடிட்டாஸ் எவ்வளவு, பேங்க் லோன் எவ்வளவு, பில்ஸ் பேயபிள் எவ்வளவு, பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அமௌண்ட்ல இருக்குன்னு. அதே மாதிரி 31/12/2018 கேஷ் அட் பேங்க் 90,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,40,000, டெட்டாஸ் 2 lakhs, சண்டே கிரெடிட்டாஸ் 1,95,000, பேங்க் லோன் 60,000, bills payable 45,000, plant and machinery 1,70,000 அப்படின்னு beginning of the yearக்கு தனி அமௌண்ட்டும் அதே மாதிரி end of the yearக்கு தனி அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம 1/1/2018 அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், beginning of the year அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க 31/12/2018, இது வந்து என்னது இயர் எண்ட். சரியா? இப்ப எதுக்கு இந்த ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த இயர்ஸ் பிகினிங் இருக்கு இல்லையா, இந்த இயர் பிகினிங்கோட இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி இயர் எண்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் சம்ல நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டலுக்கான இதுவும் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டலுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல இந்த அமௌண்ட் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அதுக்கப்புறம் கீழே இன்னி கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு நமக்கு தேவைப்படும்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது போடுறதுக்கு தேவைப்படும். அடிஷனல் கேபிட்டல் என்ன சொல்லிக்கிறாங்க, டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 50,000. இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல் அப்படின்னா என்னது, அடிஷனல் கேபிட்டலை தான் ஃபர்தர் கேபிட்டல்னு சொல்றோம். அப்புறம் வித்ட்ரா 2,500 per month from the business for his personal use அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மாசமும் 2,500 ரூபாய் வந்து என்ன பண்றான், அவன் வந்து வித்ட்ரா பண்றான். சரி, ஒரு மாசத்துக்கு 2,500 ரூபாய், அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 2,500 into 12 போட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது. சரியா? அதுதான் என்னது, ஒரு வருஷத்துக்கானது. சரி, அப்ப நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணோம், பெர் மந்த் கொடுத்ததை நம்ம 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். எப்படி 1 இயர் கன்வெர்ட் பண்ணுவோம், 2,500 into 12 அப்படி போட்டு நம்ம 1 இயருக்கு கண்டுபிடிச்சு நம்ம போட போறோம். 1 இயருக்கு எவ்வளோ வரும், 2,500 into 12 போட்டோம்னா 1 இயருக்கு எவ்வளோ வரும், 30,000 வரும். சரியா? அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போடுவோம் இல்லையா, அப்போ டிராயிங்ஸ் எவ்வளோ போடணும், 30,000 தான் போடணும், 2,500 போடக்கூடாது. ஏன் 2,500 போடக்கூடாது, ஏன்னா இந்த 2,500 ஒரு மாசத்துக்கு பெர் மந்த்துக்கு 2,500 எடுக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்கு, 12 மாசம் இருக்கு. சரியா? அப்ப அந்த 12 மந்த்ஸுக்கும் இந்த 2,500 எடுத்தா என்ன வரும், 12 மந்த்ஸுக்கு எடுத்தா 30,000 வரும். அதனால டிராயிங்ஸ்ல 30,000 தான் போடணும். சரியா? இந்த இதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருவோம், ஓப்பனிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவோம், க்ளோசிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க, டிராயிங்ஸும் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடைச்சிடும், நம்ம ஈஸியா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு இந்த சம்முக்கு நம்ம கண்டுபிடிச்சு போட்டுடலாம். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். சரி, ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். சரியா? அதுக்கான ஹெட்டிங் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018. சரியா? அந்த 1/1/2018 இருக்குல்ல, அந்த டேட்டை இங்க அப்படியே போட்டுக்கிறோம். சரியா? அப்புறம் எப்பயும் போல என்ன பண்ணும், லைபிலிட்டிஸ் இந்த சைடு அசட்ஸ்.
சரியா? இப்போ ஒவ்வொரு பர்டிகுலர்ஸும் எந்த சைடு வருதுன்னு பார்ப்போம். கேஷ் அட் பேங்க் 80,000. எங்கே வரும் கேஷ் அட் பேங்க்னா அசட், அதனால இங்கே போடுறோம் பாரு, கேஷ் அட் பேங்க் 80,000 அப்படின்னு அசட் சைடு போடுறோம். அடுத்தது ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,80,000, அதுவும் என்னதான் அசட் சைட், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,80,000 போடுறோம். அடுத்தது டெட்டாஸ், டெட்டாஸ் எவ்வளோ இருக்குது, டெட்டாஸ் 90,000. சரி, டெட்டாஸ் என்னதான் அசட்ஸ் தான், அதனால டெட்டாஸையும் அசட் சைடில் 90,000 அப்படின்னு போட்டுரும். அடுத்தது என்ன இருக்குது, சன்ட்ரி கிரெடிட்டாஸ். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளவு, 1,30,000. சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்றது லைபிலிட்டிஸ், அதனால இந்த 1,30,000 லைபிலிட்டி சைடில் 1,30,000 போட்டுரும். அடுத்தது பேங்க் லோன், பேங்க் லோனுங்கிறதும் லைபிலிட்டிஸ் தான், அதனால லைபிலிட்டி சைடில் பேங்க் லோன் 60,000 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது பில்ஸ் பேபிள் 80,000 கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேபிள் என்னதான் லைபிலிட்டிஸ் தான், அப்போ அதையும் நம்ம என்னதான் பண்ணோம், லைபிலிட்டி சைடில் பில்ஸ் பேபிள் 80,000 அப்படின்னு போடுறோம். ஃபைனலாக என்ன கொடுத்துருக்குறாங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000. பிளான்ட் அண்ட் மிஷினரின்றது என்னது அசட்ஸ், அதனால நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000 அசட் சைடில் நம்ம போட்டுக்கிட்டோம். சரியா? இப்போ அசட் சைடில் போட வேண்டிய அமௌண்ட் எல்லாம் போட்டாச்சு, அதே மாதிரி லைபிலிட்டி சைடில் போட வேண்டிய அமௌண்ட் எல்லாம் போட்டாச்சு. இந்த அமௌண்ட் எல்லாம் எந்த டேட்டு கீழே இருக்கிற அமௌண்ட்டு, இந்த 1/1/2018 கீழே கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். சரியா? 1/1/2018, அதாவது ஓப்பனிங் கேபிட்டலை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த அமௌண்ட் எல்லாம் எது கீழே இருக்கிற, இந்த 1/1/2018 கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், எடுத்துக்கணும். சரியா? அப்படி எல்லாம் போட்டாச்சு. அசட் சைடில் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, லைபிலிட்டி சைடில் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், பேலன்ஸ் பண்ணணும். சரியா? இப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அசட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை எல்லாம் ஆட் பண்ணணும். அசட் சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 5,20,000. அப்போ அசட் சைட்லையும் அந்த 5,20,000 போட்டுக்கணும், அதே மாதிரி லைபிலிட்டி சைட்லையும் அந்த 5,20,000 போட்டுக்கணும். ரெண்டு சைடும் 5,20,000 போட்டோம். இப்போ என்ன பண்ணோம், பேலன்ஸ் பண்ணோம். எப்படி பண்ணோம், இந்த 5,20,000லேருந்து இந்த லைபிலிட்டிஸ் இருக்கு, இந்த லைபிலிட்டிஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கேபிட்டல் அப்படின்றது வந்துடும். சரியா? இப்போ இந்த 5,20,000லேருந்து இந்த 1,30,000, அதே மாதிரி 60,000, அப்புறம் இன்னொன்று என்னது 80,000, இதை மூணையும் ஆட் பண்ணுறோம். இது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2,70,000. சரியா? இந்த 5,20,000லேருந்து இது மூணையும் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் என்னது, 2,70,000. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2,50,000. இந்த 2,50,000 தான் என்னது, 2,50,000 தான் ஓப்பனிங் கேபிட்டல். சரியா? 2,50,000 ஓப்பனிங் கேபிட்டல். இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கலாம், நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் இதுதான், அதனால தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், 2,50,000. சரியா? இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, 2,50,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே கொடுத்துருக்குற அந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம வந்து calculation of closing capital அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? க்ளோசிங் கேபிட்டலுடைய கால்குலேஷன் போட போறோம். அதுக்கு நம்ம எப்பயும் போல ஹெட்டிங் எழுதிக்கணும்னு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31/12/2018, இந்த டேட் as on 31/12/2018. சரி, அப்ப இங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் என்னது, கேஷ் அட் பேங்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 90,000. இப்போ கேஷ் அட் பேங்க்ன்றது என்னது, அசட், அதனால அசட் சைட்ல கேஷ் அட் பேங்க் எழுதி 90,000 போட்டுக்கிறோம். அடுத்தது ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ்ன்றது என்னது, திருப்பியும் அசட் தான், அதனால ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,40,000 அப்படின்றது போட்டுக்கிறோம். சரியா? இங்க இந்த 31/12/2018 கீழே கொடுத்துருக்கிற அமௌண்ட் தான் போடணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, க்ளோசிங் கேபிட்டல். சரியா? அடுத்தது டெட்டாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 lakhs. டெட்டாஸ்ன்றது என்னது, அசட்ஸ், அதனால அசட் சைட்ல டெட்டாஸ் 2 lakh அப்படின்றது போட்டுக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்றது என்னது, லைபிலிட்டிஸ், அதனால லைபிலிட்டி சைட்ல சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,95,000 அப்படின்னு போடுறோம். அடுத்தது வந்து பேங்க் லோன் என்னதான், லைபிலிட்டிஸ், அதனால லைபிலிட்டி சைட்ல பேங்க் லோன் போட்டு 60,000 போட்டுறோம். அதுக்கு அடுத்தது பில்ஸ் பேபிள் என்ன 45,000, அதுவும் லைபிலிட்டிஸ் தான், அதனால பில்ஸ் பேபிள் லைபிலிட்டி சைட்ல 45,000 போட்டுரும்.
ஃபைனலாக பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்ஸு, அதனால பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட் சைடில் போட்டு 1,70,000 அப்படின்னு போட்டுரும். சரி, இப்போ அசட் சைட் போட வேண்டிய அமௌண்ட் எல்லாம் அசட் சைடில் போட்டுட்டோம். லைபிலிட்டி சைடில் போட வேண்டியதெல்லாம் லைபிலிட்டி சைடில் போடுறோம். இப்போ வந்து நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பேலன்சிங் ஃபிகர் எப்படி கண்டுபிடிப்போம்? அசட் சைடு இருக்கிறதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு அதை வந்து எந்த சைடில் லைபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்ம அதை க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். இப்போ அசட் சைடில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் டோட்டல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 6 lakh கிடைக்குது. அந்த 6 lakhs டோட்டல்னா லைபிலிட்டி சைடும் 6 lakhsன்னு போட்டுரும். சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா லைபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ 1,95,000 1,95,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 45,000 இதை மூணே ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 3 lakh கிடைக்குது. சரியா, அப்போது 6 lakhsலேருந்து இதை மூணே ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் 3 lakh லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? பேலன்ஸு 3 lakhs கிடைக்குது. இந்த பேலன்ஸ் தான் என்னது? க்ளோசிங் கேபிட்டல். சரி, அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறோம்ல, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னது? 3 lakhs. 3 lakhs தான் இந்த ப்ராப்ளம்க்கு க்ளோசிங் கேபிட்டல். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம போட போகிறோம். சரியா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை? க்ளோசிங் கேபிட்டல் தேவை, ஓப்பனிங் கேபிட்டல் தேவை, அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் தேவை, அதுக்கப்புறம் என்னது? டிராயிங்ஸ் தேவை. இது 4 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிப்போம். இந்த 4 ஐட்டமுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத போட போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்மேட் தெரியும். டெபிட் சைடில் என்னெல்லாம் வரும்? ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட். கிரெடிட் சைடில் என்னெல்லாம் வரும்? க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, லாஸு. சரியா, இதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்துக்குமே நமக்கு அமௌண்ட்டு தெரியும். ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் என்ன தெரியும், க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டும் தெரியும், அடிஷ்னல் கேபிட்டலும் தெரியும், டிராயிங்ஸும் தெரியும். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், எவ்வளோ? 2,50,000. அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், எவ்வளோ? இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பாரு, 3 lakhs. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டிராயிங்ஸு. சரியா, டிராயிங்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வித்ட்ரா 2,500 per month. சரியா, ஒரு மாசத்துக்கு 2,500. அப்போ 12 monthsக்கு எவ்வளவு? 2,500 into 12 போட்டோம்னா எவ்வளவு வருது? 30,000 கிடைக்குது. அந்த 30,000 தான் நம்ம டிராயிங்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன? அடிஷ்னல் கேபிட்டல். சரியா, அடிஷ்னல் கேபிட்டலும் இங்க இதுலயே கொடுத்துருக்காங்க, சம்லயே கொடுத்துருக்காங்க. he introduced further capital of 50,000. அப்படின்னா என்னது? ஃபர்தர் கேபிட்டல்னா அடிஷ்னல் கேபிட்டல் அர்த்தம். இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டெபிட் சைட் டோட்டலையும் கிரெடிட் சைட் டோட்டல், அதாவது டெபிட் சைட் டோட்டலையும் கிரெடிட் சைட் டோட்டலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக டோட்டல் பண்ணி பார்க்குறோம். இதில் எந்த சைட் டோட்டல் அதிகமாக இருக்குதோ அந்த சைட் டோட்டலை 2 சைடும் போடுறோம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிரெடிட் சைட் டோட்டல் போடலாம். இங்கே கிரெடிட் சைட் டோட்டல் போட்டால் எவ்வளோ வருது? 3 lakh + 30,000, 3,30,000 வருது. அதே மாதிரி இந்த டெபிட் சைடில் இருக்கிறது டோட்டல் போட்டோம்னா எவ்வளோ வருது? 2,50,000 + 50,000. இது 2 டோட்டல் போட்டால் 3 lakhs வருது. சரியா, அப்போது டெபிட் சைட் டோட்டல் 3 lakhs, கிரெடிட் சைட் டோட்டல் 3,30,000. அப்போ எந்த சைட் ஜாஸ்தியாக இருக்குது? கிரெடிட் சைட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடோடைய டோட்டல் வந்து எவ்வளவு? 3,30,000. சரியா, இப்போ எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைட் டோட்டலை தான் 2 சைடும் போடணும். சரியா, இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு கிரெடிட் சைட்டு தான் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது. அது எவ்வளோ இருக்குது? 3,30,000. அதனால் கிரெடிட் சைட் டோட்டலும் 3,30,000 தான், டெபிட் சைட் டோட்டலும் 3,30,000 தான். இப்போ என்ன பண்ணணும்னா பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 3,30,000லேருந்து இந்த 2,50,000 50,000 நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 3,30,000லேருந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 30,000 வருது. சரியா, 3,30,000லேருந்து இது ரெண்டையும் 2,50,000 50,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 30,000. சரியா, இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து எந்த சைடு வருது? டெபிட் சைடு காட்டுது. இப்போ டெபிட் சைடு பேலன்சிங் ஃபிகர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இந்த பர்டிகுலர் சம்முக்கு வந்து என்னது? அந்த இயர்ல என்ன பண்ணியிருக்காங்க? ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 30,000. Exercise number 9. Anand do not keep his books under double entry system.
find the profit or loss made by him for the year ending 31st March 2019. எப்பயும் போல் இங்கே பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 31/3/2018 ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 31/3/2019 க்ளோசிங் கேபிட்டலுக்கு தேவையான அமௌண்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா, இங்கே எல்லாம் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் அட் பேங்க்கு 5,000, 60,000, கேஷ் இன் ஹேண்டு 3,000, 4,500, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000, 45,000, sundry debtors 1,90,000, plant and machinery 80,000, 80,000, land and building 1,40,000, 1,40,000, sundry creditors 1,70,000 and 1,30,000. Anand had withdrawn 60,000 for his personal use. He had introduced 70,000 as capital for expansion of his business. Create a provision of 5% on debtors. Plant and machinery is to be depreciated at 10%. சரியா, இதுதான் கொஸ்டின். எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தேவையானங்கிற பர்டிகுலர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டலுக்கு தேவையான பர்டிகுலர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து இது போடுறதுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கான பர்டிகுலர்ஸும் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் நம்ம பார்க்காத என்னன்னா கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டாஸும் அதே மாதிரி டெப்ரிசியேஷன் அட் 10%. இது ரெண்டும் பார்க்காதது. இது எங்கே வரும் அப்படின்றத நான் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம இந்த 31/3/2018 இந்த பேலன்சஸ் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது கேபிட்டலோட ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2018 அப்படின்னு நம்ம ஹெட்டிங் எழுதிக்கிறோம். எப்பயும் போல் இந்த சைடு லைபிலிட்டிஸ், இந்த சைடு அசட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? கேஷ் அட் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 5,000 டெபிட். சரியா, இப்போ எல்லா அசட்ஸுமே என்ன பேலன்ஸ்ன்னு படிச்சிருக்கிறோம்? டெபிட் பேலன்ஸ். அதே மாதிரி இங்கே கேஷ் அட் பேங்க் என்னது? அசட். சரியா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? டெபிட் பேலன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எங்கே எழுதணும்? அசட் சைடு எழுதிக்கணும். கேஷ் அட் பேங்க் 5,000 எழுதிக்கணும். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ? 3,000. அப்போ இங்கே அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் 3,000 எழுதிக்கணும். ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 35,000, இதுவும் அசட்ஸ் தான். அது ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 35,000 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது சன்ட்ரி டெட்டாஸ் 1 lakh, அதுவும் இங்கே அசட் சைடில் சன்ட்ரி டெட்டாஸ் 1 lakh அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000. சரி, அதுவும் என்னது? அசட் தான். அதனால நம்மளும் அசட் சைடில் பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000 போடுறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸும் என்னது? அசட் தான். அதனால லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,40,000 அசட் சைடில் போடுறோம். ஃபைனலாக என்ன கொடுத்துருக்குறாங்க? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,70,000. சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்றது லைபிலிட்டிஸ், அதனால லைபிலிட்டிஸில் நம்ம 1,70,000 அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? இப்போ வந்து அசட் சைடு இருக்கிற டோட்டல்லையும் லைபிலிட்டி சைடில் இருக்கிற டோட்டலையும் ரெண்டையும் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் என்னது? பேலன்சிங் ஃபிகர், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அசட் சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் போடுறோம். அசட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே டோட்டல் போட்டோம்னா நமக்கு என்ன வருது? அமௌண்ட்டு 3,63,000 அப்படின்னு வருது. லைபிலிட்டி சைடில் என்னதான் இருக்குது? ஒரே ஒரு அமௌண்ட், அதாவது சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்கு. சரியா, அப்போ இந்த 3,63,000லேருந்து இந்த 1,70,000 நம்ம வந்து லெஸ் பண்ணோம்னா, மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னது? 1,93,000. இந்த 1,93,000 தான் என்னது? பேலன்சிங் ஃபிகர். சரியா, பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த 1,93,000. சரியா, அப்போ இதுதான் என்னது? ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோன்னு வந்தது நமக்கு? 1,93,000. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அந்த நான் வெறும் கொஸ்டினில் கொடுத்துருக்குற அந்த பர்டிகுலர்ஸை மட்டும் நான் இங்கே வச்சுருக்கிறேன். மற்ற சம்ஸ் எல்லாம் அப்புறமே பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பர்டிகுலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி, இந்த அமௌண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ calculation of closing capital.
அது ஹெட்டிங் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2019. இந்த 31/3/2019 இங்க போட்டுக்கிறோம். சரியா, அப்புறம் எப்பயும் போல என்ன பண்ணும், லைபிலிட்டிஸ் அசட்ஸ் ரெண்டையும் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க்னு எவ்வளவு அமௌண்ட் இங்க இருந்து எடுத்துக்கணும், 60,000 கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப எல்லா அசட்ஸும் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். கேஷ் அட் பேங்க் என்னது, அசட். சரியா, அப்போ அசட்ஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஆனா இங்க கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், இதை வந்து லைபிலிட்டி சைட்ல போடணும்னு அர்த்தம். கேஷ் அட் பேங்க் வந்து அசட்டா இருந்தாலும் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கிறதுனால அதை நம்ம எங்கன்னு போடுறோம், லைபிலிட்டி சைட்ல போடுறோம். சரியா, இப்போ லைபிலிட்டி சைட்ல போடுறதா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட். சரியா, லைபிலிட்டி சைட்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம போடுவோம். சரியா, இப்போ வெறும் கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லி 5,000 டெபிட் அப்படின்னு கொடுத்ததுனால ஓப்பனிங் பேலன்ஸ்ல 5,000 நம்ம எங்க போட்டோம், அசட் சைட்ல போட்டோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுல. சரியா, இப்போ அதே கேஷ் அட் பேங்க்கு 60,000 கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன சைட் போடுறோம், கிரெடிட்னா லைபிலிட்டி சைட்ல போடணும். சரியா, அப்போ அந்த கேஷ் அட் பேங்க் என்னவா மாறிடும், பேங்க் ஓவர் டிராஃப்டா மாறிடும். சரியா, பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது நம்ம கிட்ட போதிய அமௌண்ட் பேங்க்ல இல்லை. சரியா, அதனால நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நம்ம கிட்ட நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாட்டினாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஓவர் டிராஃப்ட் பண்றோம். அதனாலதான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 60,000 அப்படின்றது போட்டோம். அடுத்தது என்ன, கேஷ் இன் ஹேண்ட் 4,500. இங்க டெபிட் கிரெடிட் எல்லாம் கொடுக்கலன்னு நம்ம என்ன எடுத்துக்கணும், கேஷ் இன் ஹேண்ட் அசட் சைட்ல போட்டுக்கிறோம், 4,500 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 45,000 நீங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 45,000. அதை நம்ம என்ன பண்றோம், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ்னா என்னது, அசட். அதனால அந்த 45,000 அசட் சைட்ல போட்டுக்கிறோம். கீழே கொடுத்துருந்தாங்களே, இது கீழே ஒரு இந்த டேப்லெட் காலத்துக்கு கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்களா, கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, create a provision of 5% on debtors அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அது எங்கே காமிக்கணும்னா, அது எங்கே எஃபெக்ட் ஆகும்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம அதை வந்து நம்ம காமிப்போம். சரியா, கிரியேட் அ ப்ரொவிஷன்னா இந்த சன்ட்ரி டெப்டார்ஸில் நம்ம ஒரு ப்ரொவிஷனாக 5% வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும், சன்ட்ரி டெப்டார்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கணும். சரியா, அப்போ கிரியேட் 5% ப்ரொவிஷன் அப்படின்னா சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளோ, 90,000. 90,000ல 5% எவ்வளோ, அதை அப்படி கண்டுபிடிக்கணும். சரி, 90,000ல 5% எப்படி கண்டுபிடிப்போம், 90,000 இன்ட்டு 5/100. இப்படி 90,000 இன்ட்டு 5/100 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது, 4,500. சரியா, அப்போ சன்ட்ரி டெப்டார்ஸ் வந்து 90,000, ப்ரொவிஷன் வந்து எவ்வளவு, 4,500. இப்போ 90,000லேருந்து இந்த 4,500 லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 85,500. அது வந்து இங்க செகண்ட் காலம்ல போட்டுக்கணும். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு அமௌண்ட் எவ்வளவு, 80,000. அதே பிளான்ட் அண்ட் மிஷினரி எதுல வரும், அசட் சைட்ல வரும். பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டுக்கிறோம், அப்புறம் 80,000 அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா, அப்ப கொஸ்டின்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டெப்ரிசியேட்டட் அட் 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ எவ்வளவு, 80,000. 80,000ல 10% என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சு அதை லெஸ் பண்ணணும். சரியா, இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ எவ்வளவு, 80,000. 80,000ல 10% என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சு அதை லெஸ் பண்ணணும். சரியா, 80%ல 10%னா எப்படி கால்குலேட் பண்ணோம், 80,000 இன்ட்டு 10/100 போட்டோம்னா 8,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ 80,000, டெப்ரிசியேஷன் 8,000. 80,000லேருந்து 8,000 வந்து மைனஸ் பண்ணோம்னா 72,000 கிடைக்குது. சரியா, ஃபைனலா என்ன கொடுத்துருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங்கிறது என்னது, அசட்ஸ் தான். அதனால லேண்ட் அண்ட் பில்டிங்க அசட் சைடு 1,40,000 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்புறம் கடைசியா என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 1,30,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ன்றது என்னது, லைபிலிட்டிஸ். அதனால சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டி சைட்ல சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எழுதி 1,30,000 அப்படின்றது நம்ம போட்டுக்கிறோம். சரியா, இப்போ வந்து நமக்கு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம
எப்பயும் போல அசட் சைடு இருக்கிறதெல்லாம் டோட்டல் பண்ணி அந்த டோட்டலை ரெண்டு சைடும் போட்டுக்கிறோம். அசட் சைட்லாம் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது? 3,47,000. அதே டோட்டலில் இங்கே 3,47,000 இங்கே லைபிலிட்டிஸ்லையும் போடுறோம். இப்போ இந்த 3,47,000லேருந்து இந்த 60,000ஐயும் 1,30,000ஐயும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1,57,000. இந்த 1,57,000 தான் என்னது? க்ளோசிங் கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர் இந்த 1,57,000 தான். அதனால தான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கு. இந்த 1,57,000 தான் என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். இந்த சம்மோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டெப் என்னது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். சரி, அப்போ இது நமக்கு வந்து நம்ம இந்த ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, அடிஷ்னல் கேபிட்டல் இந்த எல்லாத்தோட அமௌண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இயருக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். எவ்வளவு? 1,93,000 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1,57,000 கண்டுபிடிச்சோம். அடிஷ்னல் கேபிட்டல் அந்த சம்லேயே கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? ஹீ ஹேட் இன்ட்ரடியூஸ்ட் 17,000 as capital for expansion of his business. சரியா? பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக 17,000 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து அடிஷனல் கேபிட்டல் தான் அர்த்தம். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆனந்த் ஹேட் withdrawn 60,000 for his personal use. பர்சனல் யூஸுக்கு வித்ட்ரா பண்ணியிருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வேணுங்கிற எல்லா அமௌண்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டெபிட் சைட் பேலன்ஸு, கிரெடிட் சைட் பேலன்ஸு தனித்தனியாக ரெண்டு சைடையும் டோட்டல் போட்டுக்கிறோம். சரியா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் டோட்டல் போட போகிறோம். கிரெடிட் சைடு ரெண்டையும் டோட்டல் போட போகிறோம். 1,57,000 plus 60,000. 1,57,000 plus 60,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 2,17,000 வருது. அதே மாதிரி டெபிட் சைடு இருக்கக்கூடிய இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 1,93,000 plus 17,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 2,10,000 வருது. சரியா? அப்போ 2,17,000 இது ஆட் பண்ணா 2,17,000 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2,10,000 வருது. அப்போ எந்த சைடு இருக்கிற டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு? கிரெடிட் சைடு இருக்கிற டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு, 2,17,000. அதனால கிரெடிட் சைடும் 2,17,000 போட்டுக்கிறோம், டெபிட் சைடும் 2,17,000 போட்டுக்கிறோம். இப்போ பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணும்? இந்த 2,17,000ல இருந்து இந்த 1,93,000ஐயும் இந்த 17,000ஐயும் நம்ம லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 7,000. பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடு இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சம் பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எவ்வளோ கிடைச்சிருக்கு? 7,000 கிடைச்சிருக்கு. Hope you all understood today's session.